ஒரு அழகான ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல ஒரு நல்ல மனசுள்ள இளவரசி வாழ்ந்தாள். அவள் அரண்மனையில் பிறந்தவள்தான். ஆனா அரண்மனை வாழ்க்கை அவளுக்கு பிடிக்கவில்லை. இளவரசிக்கு பசுமையான வயல்கள், சின்ன ஆறுகள், வாத்துகளோட விளையாடுவது இவையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் நான் சாதாரண மக்களோடு வாழணும்னு சொல்லி அரண்மனையை விட்டு வெளியே வந்தாள். அவள் ஒரு கிராமத்தில் தங்கினாள். அங்கே அவள் வேலை செய்தது என்ன தெரியுமா? வாத்துகளை மேய்ப்பது. காலை நேரம் வாத்துகளோட சேர்ந்து ஆற்றங்கரைக்கு போவாள். குவாக் குவாக்னு வாத்துகள் ஓட இளவரசி சிரிச்சுக்கிட்டே அவைகளை கவனித்துக் கொள்வாள். கிராம மக்கள் முதலில் அவளை ஒரு சாதாரண பெண்ணாதான் நினைச்சாங்க. ஆனா அவளோட அன்பு, உதவி மனசு, இனிய பேச்சு இதெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சது. ஒரு நாள் அந்த ராஜ்யத்துக்கு பெரிய பிரச்சனை வந்தது. மன்னன் மக்களை தேடினார். அப்போதான் உண்மை வெளியே வந்தது. வாத்து மேய்த்த பெண்தான் இளவரசி என்று. மன்னன் அவளை அரண்மனைக்கு திரும்ப வர சொன்னார். ஆனா இளவரசி சொன்னாள், மக்களை நேசிக்க தாஜம் தேவையில்லை, நல்ல மனசு இருந்தாலே போதும். மன்னன் அவளின் மனதை புரிந்து கொண்டார். அந்த நாளிலிருந்து அவள் ஒரு மக்களுக்காக வாழும் இளவரசியாக மாறினாள். வாத்துகளும் மக்களும் இளவரசியும் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்.